Welcome students. 11th Maths Lesson 12 Introduction to Probability Theory exercise number 12.1 8th sum பார்க்க போறோம். A cricket club has 16 members of whom only 5 can bowl. What is the probability that in a team of 11 members at least 3 bowlers are selected? So நம்ம first என்ன எழுத போறோம்? N of S தான் எழுத போறோம். Total number of members வந்து 16 ஓகேவா? அதுல 11 மெம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். இதுதான் என் ஆஃபீஸ் ஓகேவா. இந்த 16ல இருந்து 5 வந்து பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ பவுலர் இல்லாதவங்க மீதி 11 இருக்காங்க ஓகேவா. அதுல நமக்கு வந்து கண்டிஷன் என்னன்னா அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ். ஸோ பவுலர்ஸ் வந்து 3ஆவும் இருக்கலாம், 4ஆவும் இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம். இப்போ 3 பவுலர்ஸ் இருந்தாங்கன்னா மீதி எவ்வளவு மெம்பர்ஸ் வேணும்? நமக்கு 8 வேணும். 4 பவுலர்ஸ் இருந்தாங்கன்னா நமக்கு மீதி எவ்வளவு வேணும்? 7 வேணும் ஓகேவா. 5 இருந்தாங்கன்னா 6 வேணும். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து சம் போட போறோம் ஓகேவா. ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ் ஆர் செலக்டட். அப்போ நமக்கு டோட்டல் தெரியும், என் ஆஃபீஸ் தெரியும், 16C11. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 கண்டிஷன் இருக்கு, 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது அல்லது இது, இது அல்லது இது ஓகேவா. 5C3 11C8 இது ஒண்ணு ஓகேவா. இல்லைன்னா 4 பவுலர்ஸ் மீதி இருக்கிற 7 பவுலர்ஸ் இல்லாதவங்க நான் பவுலர்ஸ். தென் 5C5 5 பவுலர்ஸ் மீதி இருக்கிற 6 பேரும் நான் பவுலர்ஸ். ஸோ இதுக்கு நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ 5 into 4 into 3 by 3 into 2 into 1 into இப்போ 11C8 நாலும் 11C 11 minus 8 நாலும் நமக்கு சேம் தான். இப்போ 11C3 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து போதும் ஓகேவா. ஸோ 11C3 என்னது? 9 by 3 into 2 into 1. அடுத்து பிளஸ் 5C4 5C1 சேம் ஓகேவா. 5C1 என்னது? 5 into 11C7 11C4 சேம். ஸோ 11 into 10 into 9 into 8 by 4 into 3 into 2 into 1. Then plus அடுத்து 5C5 என்னதுதான்? 1 தான். 11C6 11C5 சேம். ஸோ okay, and the whole divided by 16C11 16C5 same தான். ஓகேவா. இப்போ இந்த 3யும் 3யும் கட் ஆகும், இந்த 2யும் 2யும் கட் ஆகும், இந்த 3யும் 9யும் கட் ஆகும், இந்த 2யும் இந்த 10யும் கட் ஆகும். தென் இந்த 4ம் இந்த 8யும் கட் ஆகும், இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆகும், இந்த 3யும் இந்த 9யும் கட் ஆகும். அடுத்து 4ம் 8ம் கட் ஆகும், 2வும் 2வும் கட் ஆகும், இது ரெண்டும் கட் ஆகும். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5ம் 15ம் கட் ஆகும், 4ம் 16ம் கட் ஆகும், 3யும் 3யும் கட் ஆகிடும், 2வும் 2வும் கட் ஆகிடும். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்ட்டு நீங்க தான் ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ் போகாதீங்க. ஆன்சர் என்னன்னா 627 by 728 ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.